ஹாய். அதாவது எங்கள் ஸ்ட்ரீட்டில் எப்போதுமே ரெகுலராக இந்த சம்மர் டைமில் வெள்ளரி பிஞ்சு கொண்டு வந்து விற்பாங்களா. ஸோ அந்த அண்ணா தான் வந்திருந்தாங்க. வெள்ளரி பிஞ்சுன்னு கத்திட்டு இருந்தாங்களா. சரி போய் வெள்ளரி பிஞ்சு வாங்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு கொஞ்சம் வார்னாப்பில் தான் இருந்தது. அதில் கொஞ்சம் நல்லதாக பார்த்து தேடி தொலைவி ஒரு 4 பிஞ்சு வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு பிஞ்சு 10 ரூபான்னு சொல்கிறாங்க. ஸோ 40 ரூபாய்க்கு 4 வாங்கிட்டு வந்து சரி 2 இதை வந்து இப்போயே கட் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்போ கட் பண்ணுற ப்ராசஸில் இறங்கிட்டேன். ஸோ நல்லா வெள்ளரி பிஞ்சை நீட்டை வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதில் அப்படியே மிளகாத்தூளை மலைசாரல் மாதிரி தூவி விட்டு அப்புறம் உப்பையும் தேவையான அளவுக்கு தூவி விட்டு அப்படியே குலுக்கி விட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு வந்துட்டேன். அதாவது 2 வெள்ளரிக்காய் துண்டுக்கு ரவுண்டாக கட் பண்ணேன் இல்லையா. ஸோ அதில் வந்து ஒரு வேலையை பார்க்கலான்னு தான் வந்திருக்கேன். அதாவது இது வந்து கண்ணில் வச்சா நல்லா சில்லுன்னு இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இதுக்கு முன்னாடி வச்சு பார்த்தது கிடையாது. சரி ஓகே நீங்கள் வச்சு பார்க்கலாம் காசா பணமா அப்படின்ட்டு நானும் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி வச்சா உண்மையாலுமே சூப்பராக இருந்தது. செம்ம சில்லுன்னு இருந்தது. ஸோ அதோட சும்மா வச்சுருக்கத விட அது மேலே நல்லா கையை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா சில்லுன்னு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் கண்ணை மூடி யோகாசனம்லாம் முடிச்சுட்டு அந்த வெள்ளரிக்காய் எடுத்து பபக்குன்னு நல்லா தின்னுட்டு அப்புறம் கட் பண்ணி ஊற வச்சேன் இல்லையா. ஸோ அதையும் நல்லா எடுத்து தின்னேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.